இது முதல் ஸ்கேன். இன்றைக்கு ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் வெங்கடேஸ்வரபுரம் என்ற ரெட்டியார்பட்டி, தென்காசி மாவட்டம். இங்கே ஏற்கனவே திரு கம்பன் அவங்க அண்ணாச்சி பேர், இன்னொரு அண்ணாச்சி பேர் என்ன பேர், பாலன், அவங்களுக்கு ஆய்வு பணி செஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதில் கம்பன்கிறவங்க பல போர் போட்டு ஃபெயிலியரான இடத்துல 2 போர்வெல் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இங்கே பக்கத்தில் அரசி பல்க்லேயும் அவங்க போர்வெல் போட்டு ஃபெயிலியரான பிறகு தென்கிழக்கு மூலையில் ஒரு பாயிண்ட் பார்த்து கொடுத்துருக்கேன். நல்ல ஈல்டு. அதை மாதிரி ஈல்டு இங்கே யாருக்குமே அமையலை. அவங்களுக்கு ஒரு 3 ஊற்று ஒரே போர்வெல் பாயிண்டில் அமைஞ்சது. நல்ல ஈல்டு, அது 3 இன்ச்சுக்கு மேலே உள்ள ஈல்டு. இப்போ அதே பகுதியில் தான் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன். இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் பாறையமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு. ஸோ கிழக்கு மேற்கு இது முதல் ஸ்கேன். 44 மீட்டர், 400 அடிக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த 400 அடி ஆழத்துக்குள்ள கிணறு அல்லது போர்வெல் பாயிண்ட் எது அமைஞ்சாலும் அது அவங்களுக்கு பரிந்துரை செய்யப்படும். நேற்று ஆய்வுப்பணி செய்த தேவச்சிலபுரம் அருகே உள்ள சீத்தார் குளத்தில் இன்றைக்கி காலையில் போர்வெல் பாயிண்ட் நடந்துகிட்ருக்கு. அதில் சிறந்த இடத்துல 58-60 அடிக்குள்ளே தண்ணி வந்துட்டு 200 அடியிலே அவங்க நிப்பாட்ட போகிறாங்க. அந்த போர்வெல் ரிசல்ட் அவங்க உடனுக்குடனே அனுப்பி வைக்கிறது, அதுதான் நமக்கு உற்சாகம். இந்த அதே உற்சாகத்தோடு இங்கேயும் அந்த பாயிண்ட் அமையணும்னு வேண்டிக்கிட்டு இங்கே முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. பாலை வீட்டில் பார்த்த போகிறதாங்க சரியான இது. ஒரே ஸ்கேன் தான். அது தெரியுமா உங்களுக்கு? தான் தெரியாது. உங்களுக்கு தெரியுமில்ல? பாலம் வீட்டில் அது கரெக்டாக வடகிழக்கு மூலையில் ஒரு ஸ்கேன் தான். நல்ல தண்ணி என்ன இருக்குங்கிறது நீங்கள் அது ஸ்கேன் பண்ணி அது கொடுக்கு. சில இடத்துல இந்த பக்கத்து போரு, அந்த கிணறு, செப்டி டேங்கு இந்த மாதிரி பாதிப்பால் தவறான ரிப்போர்ட் வந்துடுது. இது பைப் லைன் எப்போட்டும் தவறாக இருக்குமோன்னு நினச்சேன். பைப் லைன் பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பைப் லைன் 3 அடிக்குள்ளே தானே கிடக்கு. ஆனால் போர்வெல் இதே லைனில் இந்த போர் போட்டிருக்கே பாருங்கள், 300 அடி. இந்த போர்வெல் எப்போட்டு இங்கே வந்தாலும் வரும். இந்த போர்வெல்லில் எத்தனை அடியில் தண்ணி? இது 90ல் வந்துடுது. 90, 45லே வந்துடுது தண்ணி. 45ல் வந்தால் கோடை காலத்தில் இருக்காதே? இருக்கு. அப்படியா? ஆமாம். அதுக்கடுத்து 90 அடி இல்லையா? அதுக்கடுத்து அது அப்படி போட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கூடிச்சுது. சரி. அது அது எத்தனை வந்துச்சு? அந்த ரூமுக்கிட்ட இருக்க பொருள் அது 500 700 அடி போட்டதா சொன்னீங்களே? முதல் 500 பிறகு 700. 500 பீட்டு போடும்போது எத்தனை தண்ணி வந்துச்சு? அது இந்த 45 தான் மேலே. 45 20வே கொஞ்சம் மாறிச்சுது. அதுக்கு கொஞ்சம் கூடிச்சு கீழே போனால் மறுபடியும் அது ஒன்றுமே இல்லை. இங்கே 45 அடியில் வர்ற தண்ணிலாம் தண்ணி கிடையாது. ஏன்னா அவருக்கெல்லாம் 100 அடிக்கில் ஒரு ஊற்று, அதுக்கு கீழே போக போக 400 500 அடி வரைக்கும் போட்டு போகிறேன். நினைக்கிறேன் தண்ணி கூட்டிகிட்டே போச்சு. 3 இன்ச்சுக்கு மேலே ஈல்டு. அதுக்கு அடுத்ததுன்னா கம்பனுக்கு போட்ட முதல் போர், அது நல்ல ஓரளவுக்கு பரவாயில்லாத ஈல்டு. அவர் கிணறுல தண்ணி கிடையாது. பல போர் 7-8 போர் போட்டு தண்ணி இல்லை. 2 போர் அதை வச்சு தான் இப்போ அவருக்கு விவசாயம் ஓடிட்டுருக்கு. இந்த 2 போரை வச்சு. உங்களே இது சமூக வலைதளத்தில் தான் முடிச்சிருப்பாங்க. ஆமாம். என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள், வரிசையாக வரும். சர்வே பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்கடுத்து நீங்கள் போர்வெல் போட்ட வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இவர் காட்டினார், அதனால் உடனே ஃபோன் பண்ணேன். மேக்ஸிமம் உள்ளபடி கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய வேலை. இது எவ்வளவு தூரம் இது ஸ்கேன் ஆகுது? இது 3000 அடி வரைக்கும் ஸ்கேன் ஆகும் சார். நம்ம இப்போ 400 அடி தான் ஸ்கேன் நடந்துட்டு பண்ணியிருக்கேன். ஆமாம், செட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அகலத்தில் இது பண்ண அது கரெக்டாக சொல்ல முடியல. இங்கிட்ட மினிமம் ஒரு 30 அடி, இங்கிட்ட 30 அடி. அது அதிகப்படி எவ்வளோ தூரம் கவர் பண்ணதுன்னு தெரியல. ஏன்னா அதிகப்படி 300 அடிக்குள்ள உள்ள ஒரு போர்வெல்ல ஒரு கிணறு, ஒரு கல்வெட்டாங்குழியை, குவாரியா அப்படி இங்கே தண்ணி இருக்க மாதிரி ஏமாற்றிடுது. அப்படிலாம் வந்திருக்கு ரிப்போர்ட்டு. மெஷின் தானே? ஆமாம், அது சேட்டலைட் வியூவில் பார்க்கு. இந்த சைடு இந்த சைடு வந்து 44 மீட்டர் தான் வச்சுருக்கேன். இது ஓகே. ஆனால் இந்த லெஃப்ட் ரைட்டு தான் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுதுங்கிறத அக்யூரேட்டாக சொல்ல முடியல. இது கரெக்டாக இருக்கும். இது இந்த லைனை கரெக்டாக கட் பண்ணிகிட்ருக்கு. இது இடத்தினுடைய வடக்கு பகுதியில், இந்த உழவு போட்ட பகுதியினுடைய வடக்கு பகுதியில் இது 2வது ஸ்கேன் நடக்கு. கிழக்கு மேற்காக
120 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு, 44 மீட்டர் லென்த் வச்சுருக்கு. அங்கே முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த போர்வெல் சரத்துக்கு நேராக, இந்த போர்வெலுக்கு நேராக தென்கிழக்கில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வருது. 60 அடி தான், 60 மீட்டர்னு ரிப்போர்ட் வருது. பட் 60 அடி தான் இந்த ஏரியாவை பொறுத்தவரை. 60 அடிக்குள்ள சுமாரான ஒரு ஈரம், அதுக்கு கீழே ஃபுல்லாக ஒரே மாதிரி பாறை. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, 60 அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஈரப்பதம். இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, 80 மீட்டர் ஆழத்தில் ஒரு சுமாரான பாறை வெடிப்பு. 2 ஸ்கேன் அடையாளமும், 2 ஸ்கேனில் வந்த அடையாளங்கள் அந்த 300 அடி ஆழ போர்வெல் அதே சரத்தில் வருது, வடமேற்கு தென்கிழக்கில். இதெல்லாம் போர்வெல் போட தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அந்த சரத்தில் போர்வெல் பண்ணி கிடக்கு. கிணறு வேணால் அமைக்கலாம்.